இல்லை, ஊழியம் நிற்கிறது, இயேசு நிற்பார். இந்த சுவிசேஷம் எல்லா மக்களுக்கு அறிவிக்கப்படும். இயேசு சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறும். இதை யாரும் தடுத்துட முடியாது. அவருடைய வார்த்தை, அவருடைய வாக்கு தத்தல்ல. அதனால் பாடு சகிக்க நாங்கள் ஆயத்தம். நீங்கள் திட்டுங்க, ஏசுங்க, கேவலமாக பேசுங்க, அடித்தா கூட பட்டுக்கொண்டு ஊழியம் செய்வோம், அவ்வளோதான். திருப்பெல்லாம் அடிக்க மாட்டோம். எங்களுக்கு அது தெரியாது. ஏசு எங்களுக்கு கற்றுக்கோ. ஒரு கண்ணத்தில் அது அடுத்த கண்ணத்தையும் காமிச்சிரு. அடி வாங்கிக்க. எனக்கு ஊழியம் செய்யணும், அடி வாங்கு. எனக்கு ஊழியம் செய்யணும், அவங்கள ஜெயிலில் போடுவாங்க, பொய்யான குற்றச்சாட்டு சொல்லுவாங்க, உபத்திரவத்தை சகிக்கணும். அப்படி தான் இயேசு சொல்லி கொடுத்தார். அதனால் சகிக்கிறதுக்கு ஆயத்தம், அடிப்படை ஆயத்தம். ஆனால் அநீதியாக செயல்பட்டால் ஆபத்து அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு தான். அதனால் இங்கே அவங்க ஜெபிக்கிறாங்க. என்ன ஜெபிக்கிறாங்க பாருங்கள். தேவரீர் அவருடைய பயமுறுத்தல்களை கவனியும். நாங்கள் அந்த சட்டம் கொண்டு வருவோம், இந்த சட்டம் கொண்டு வரோம், இல்லாமல் பண்ணிடுவோம். பயமுறுத்தல்கள் அதை கவனித்து இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும்படி அப்படி தான் ஜெபிச்சாங்க. நம்ம அப்படி தான் ஜெபிக்கணும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பலத்த அற்புத அடையாளங்கள் தேசத்தில் நடக்கணும், எங்கள் மத்தியில் நடக்கணும். நீங்கள் ஜனங்களுக்கு அற்புதம் செய்யுங்க. வியாதியஸ்தரை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டும். ஆண்டவரே, வியாதியஸ்தரை குணமாக்குங்க. என் ஜனம் பாவம், வியாதியில் கஷ்டப்படுறாங்க, குணமாக்குங்க, அற்புதம். அப்படி தான் நம்ம ஜெபிக்கணும். இதுதான் இயேசு கற்றுக் கொடுத்த முறை. பார்த்தீங்களா, இயேசு நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாருன்னு? அப்படி ஜெபம் பண்ணுங்க. அதனால் ஆண்டவரே, இந்த பாடுகளெல்லாம் பார்த்து சோர்ந்துடாதங்க, பயப்படாதங்க. நம்மளை பயமுறுத்த தான் சாத்தான் விரும்புகிறான். பயந்து பயந்து முடைக்க. இன்னைக்கு பெரிய சபை தலைவர்லாம் பயப்படுறாங்க. எதுக்கு இதெல்லாம் பேசணும், எதுக்கு அதெல்லாம் சொல்லணும்? நம்ம சும்மா இருந்து ஏதோ என்ன உங்கள் ராஜ்யத்தை கட்டுறீங்களா, சபை கட்டுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொத்து சேர்த்து நீங்கள் சுகமாக வாழ்ந்துருக்க நினைக்க, அது ஊழியம் கிடையாது. சுவிசேஷத்தை அறிவிக்கணும். பாடு உண்டுன்னு சொன்னார். பாடு இல்லை, நிந்தையில், உபத்திரம் இல்லைன்னா நீங்கள் என்ன ஊழியக்காரன்? உங்கள் ஊழியம் சரியில்லைன்னு அர்த்தம். பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தது தான் ஊழியம். இயேசு சொல்லி கொடுத்த ஊழியம், பைபிள் சொல்லுகிற ஊழியம் அதுதான். அதனால் நம்ம இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அதன்படி ஜெபிக்கணும், செயல்படணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க, வசனம் சொல்லுது, அவங்க எப்படி ஜெபிச்சாங்கன்னா, இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணும், வியாதியஸ்தரை குணமாக்கும்படி ஆண்டவர் கரத்தை நீட்டி ஜனத்துக்கு அற்புதம் செய்யணும். ஊழியக்காரங்க முழு தைரியத்தோடு வசனத்தை சொல்லணும். பயந்துடக்கூடாது, முடங்கிடக்கூடாது. ஜெயிலில் போட்டால் ஜெயிலில் சுவிசேஷம் சொல்லுவோம். அப்படி தானே பைபிள் இருக்குது. பவுலை கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் உள்ளவங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லி அவங்கெல்லாம் ஜெயிலில் ரட்சிக்கப்படுறாரு, ஜெயிலில் உள்ள கைதிகள் ரட்சிக்கப்படுறாங்க. அப்படி தானே பைபிளில் இருக்குது. அதுக்கு தான் மோகன்லாஸை ஜெயிலில் கொண்டு போனால் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அங்கே இருக்கிற 4 பேர் ரட்சிக்கப்படுவாங்கல்ல, அதுக்காக கொண்டு போகலாம். அதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கணும். லாக்கப்பில் போட்டால் அங்கே 2 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி அவங்கள ரட்சிப்புகளை நடத்தணும். அதுக்காக ஒருவேளை கொண்டு போகலாம். எல்லாத்துக்கும் ஆயத்தமாக இருக்கணும். பாஸ்டர், ஊழியக்காரன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்துறதுக்கு மட்டும்தானா? இயேசுக்காக பாடுபடுறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அப்போ நம்ம ஜெபிக்க வேண்டியது என்ன? ஊழியக்காரர் தைரியத்தோடு வசனத்தை சொல்லணும், அதுக்கு அனுகிரகம் பண்ணும், ஆண்டவரை தைரியப்படுத்தும். யாரும் ஊழியக்காரங்க சோர்ந்துடக்கூடாது. 60 பேருக்கு மேலே ஜெயிலில் இருக்காங்க இந்தியாவில், வட இந்தியாவில், இன்னும் இந்தியாவுடைய சில மாநிலங்களில் பாஸ்டர்மார்கள், சபை நடத்துகிறவங்க. அப்போ அவங்க ஆண்டவரை தைரியப்படுத்துங்க, சோர்ந்துடக்கூடாது, அவங்க தைரியமாக அவங்களுடைய ஊழியத்தை செய்ய பலப்படுத்துங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஒவ்வொரு குடும்ப ஜெபத்தில் நீங்கள் எல்லாம் அதுக்காக இணைந்து ஜெபம் பண்ணுங்க. இப்போ இந்த பாடு இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அளவில் சபைகள் பாடுகள் வரும் என்று தான் பைபிளில் சொல்லப்பட்ட சத்தியம். கடைசி கால அடையாளத்தில் ஒன்று மத்தேயு 25 அதிகாரத்தில் 24 அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி இந்த உபத்திரம் உலக அளவில் கிறிஸ்தவங்களுக்கு வரும். நாம் அதுக்கெல்லாம் ஆயத்தமாக இருக்கணும் என்பதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒன்று சொல்லட்டுமா? இன்னொரு காரியம், உலக அளவில் இரத்த சாட்சிகள், வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கல இரத்த சாட்சிகள், இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தவங்க, அவங்க ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறாங்க. அப்போ சொல்லப்படுகிறது, இரத்த சாட்சிகளின் அந்த இரத்த சாட்சிகளுடைய அந்த அர்ப்பணிப்பு பூரணமாகணும். இன்னும் பல இரத்த சாட்சியாக மரிக்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கிறிஸ்தவ யூனிவர்சிட்டி, பிரபலமானது உலக அளவில், அவங்க எல்லாத்தையும் நியூஸை சேகரித்து ஒரு காரியம் வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன வெளியிட்டிருக்கிறாங்கன்னு தெரியுமா? 2000 வருஷமாக சபை ஆரம்பிக்கப்பட்ட அப்போஸ்தலர் காலத்திலேருந்து இதுவரைக்கும்
இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தவங்க எவ்வளோ பேர் தெரியுமா? 7 கோடி இரத்த சாட்சிகள், 70 மில்லியன். இது வரைக்கும் 2000 வருஷத்தில் 7 கோடி பேர் இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மரிச்சிருக்கிறாங்க. இதுதான் ரெக்கார்டு. கடந்த 20ஆம் நூற்றாண்டில் மட்டும், ஒரு 100 வருஷத்துக்குள்ளே, 20ஆம் நூற்றாண்டில் மட்டும் 100 வருஷத்துக்குள்ளே இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தவங்க 3.5 கோடி பேர், 35 மில்லியன் மரிச்சிருக்கிறாங்க. கடந்த 10 வருஷம், 2001லேருந்து 2010 வரைக்கும் இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தவங்க எவ்வளோ பேர் தெரியுமா? 1 மில்லியன், 10 லட்சம் பேர் மரிச்சிருக்கிறாங்க. 2011லேருந்து 2020 வரை இரத்த சாட்சியாக மரித்தவங்க 9 லட்சம் பேர். இப்போவும் இரத்த சாட்சியாக மரித்து கொண்டு தான் இருக்கிறாங்க இயேசுவுக்காக. தெரியுமா உங்களுக்கு? ஆப்கானிஸ்தானுக்கு தென்கொரியாவிலிருந்து ஒரு 20-21 பேர் மிஷினரியாக போனாங்களாம். அந்த மக்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லணும், அந்த மக்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னு. தாலிபான் தீவிரவாதிகள் அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள எல்லாரையும் பிடிச்சிட்டாங்க. அவங்கள தலையை வெட்டுவோன்னு அறிவிச்சிட்டாங்க. இயேசுவை அறிவித்ததுக்காக தலையை வெட்டுவோம், உங்களை கொல்ல போகிறோன்னு அறிவித்து முகமூடி அணிஞ்சு கதியில் பட்டயத்தோடு அவங்கள எல்லாரையும் முழங்கால் போட்டு நிறுத்தினாங்க. அவங்க யாருமே பயப்படலை. அவங்க சொன்னாங்க, இயேசுவை நாங்கள் அறிவிக்க வந்தோம், நாங்கள் செத்தா பல்லவத்து போவோம். அவங்ககிட்ட முதல்ல யார் சாக போகிறீங்க? போட்டி போட்டாங்களே, ஏன் தலையை விட்டு முதல்ல நான் சாகிறேன்னு சொல்லி. தெரியுமா அவங்களுக்கு? அதில் 18 பேர் தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டாங்க. 3 பேர் சவுத் கொரியா சார்ந்த 3 பேரை எப்படியோ ஒரு காரியத்தில் விடுதலை பண்ணிட்டாங்க. அந்த 3 பேரில் ஒருவர், அவரை பற்றி பேட்டி எடுத்த போது ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாங்க, எங்களை தலையை வெட்டுவோன்னு அவங்க நிற்கிறாங்க, நாங்களை கொல்ல போகிறாங்க, எங்களுக்கு பயமே வரல, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் முந்தின என்ன முதல்ல கொல்லு, நான் முதல்ல சாகிறேன், பல்லவத்து போகிறேன்னு சொல்லி. எப்படி உங்களுக்கு தைரியம், அந்த பயம் இல்லாமல் போச்சு அப்படின்னு அவன்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்லுகிறார், இயேசு பிரத்யட்சமாக எங்கள் பக்கத்தில் நின்றார். நாங்கள் அதுக்கு முன்னால் அவர் ஆவியில் தான் தரிசிச்சிருக்கிறோம், அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்திருக்கிறோம். இரத்த சாட்சியாக மரிக்கிற நேரம் இயேசுவே எங்கள் பக்கத்தில் நின்றார். அவரை என் கண்ணால் பார்த்தேன், அதனால தான் நான் இயேசுவோடு மோட்சத்துக்கு போகிறேன், ஏன் தலையை விட்டுன்னு கேட்டேன். அப்போ இரத்த சாட்சியாக மரிக்கும்போது, ஒரு ஊழியக்காரன் ஜெயிலில் போடப்படும் போது அந்த ஜெயிலுக்குள்ளே இயேசு வருவார். ஒரு ஊழியக்காரன் அடிக்கப்படும் போது இயேசு அடிக்கப்படுகிறார், அந்த அடியை அவர் வாங்கி கொள்கிறார். ஒரு ஊழியக்காரனை கொடுமைப்படுத்தும் போது இயேசு அங்கே நிற்கிறார். அதனால தான் அவனுக்குள்ள தைரியம், மரிப்பதற்கு ஆயத்தம். இவ்வளோ பேர் இரத்த சாட்சியாக மரிச்சிருக்காங்க தெரியுமா? இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது. இரத்த சாட்சிகளின் அந்த ஜபத்தை பற்றி வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதியிருக்கல, பார்க்குறீங்கல்ல. இன்றைக்கு அது நடந்து ஸ்தேவான் இரத்த சாட்சியாய் மரித்தார். அவர் எத்தனை பேர் மரிச்சிருக்கிறாங்க. இப்பவும் இரத்த சாட்சியாக பல தேசத்தில் கிறிஸ்தவ ஊழியர்கள் கொல்லப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. அது மாதிரி இது கடைசி காலத்தில் நடக்கும். இரத்த சாட்சிகள் எழும்புவாங்க, எழுப்புதல் காலத்தில். அதுதான் இப்போ நடக்கிறது. உபத்திரவத்துக்கு பயந்தா நீங்கள் ஊழியக்காரனாக இருக்க முடியாது. போய் வியாபாரம் பண்ணுங்க, யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இதுக்கு சபையை வச்சு வியாபாரம் பண்ணுறீங்களா நீங்கள்? சபைன்னா ஊழியன்னா பாடு, உபத்திரம் வரும், மரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதுக்கு தான் ஊழியம். அதுதான் அப்போஸ்தலர் நடபடிகள் பைபிள் சொல்லுகிற ஊழியம். யாரும் ஒன்றும் சொல்லிடக்கூடாது, ஒன்றும் பேசிடக்கூடாது. நாங்கள் சுவிசேஷமும் சொல்ல மாட்டோம், இயேசுவை பற்றி சொல்ல மாட்டோம், உள்ள வரவங்களுக்கு மட்டும் பேசி காணிக்க மட்டும் வாங்கன்னா என்னையா ஊழியம் செய்கிறோம் நம்ம? இதான் பைபிள் சொல்கிற ஊழியமா? ஒவ்வொரு தேசத்தில், சீன தேசத்தில் எத்தனை பேர் இரத்த சாட்சியாக மரித்து கொண்டிருக்காங்க தெரியுமா? சபை நடத்துகிறவங்க. அதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். இது எழுப்புதல் காலம். அப்போ நம்ம ஜெபிக்கும் போது என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவரே அற்புத அடையாளம் செய்யுங்க, வியாதியஸ்தரை குணமாக்குங்க. உங்களுடைய ஊழியக்காரர் தைரியத்தோடு வசனத்தை அவங்க பிரசங்கம் பண்ணணும்னு தைரியப்படுத்துங்க, யாரும் சோர்ந்துடக்கூடாது அப்படின்னு. அதுக்கு தான் நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். இந்த ஜெபம் பண்ணால் என்ன நடக்கும்? அவர்கள் ஜெபம் பண்ணின போது கூடியிருந்த இடம் அசைந்தது. அப்போ தான் ஆவியானவர் இறங்குகிறார். பலமாக இறங்குற உபத்திரவ காலத்தில் தேவன் பலமாக இறங்குவார். அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். வேத வசனத்தை அவங்க தைரியமாக சொன்னாங்க, இயேசுவை பற்றி தைரியமாக சொன்னார்கள். இதெல்லாம் சரித்திரம், வேத புத்தகத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம்.
அப்போ நம்ம வசனத்தில் உள்ள மாதிரி ஜெபம் பண்ணணும். ஊழியர்களை தைரியப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. யாரும் சோர்ந்துடக்கூடாது, பயந்துடக்கூடாது. தைரியமாக ஊழியம் செய்ய கிருபை கொடுங்க. அவங்க ஜெயிலில் இருக்காங்கன்னா ஆண்டவரை பலப்படுத்துங்க. அவங்க இயேசுவுக்காக பாடு அனுபவிக்கிற அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்கள பலப்படுத்துங்க, அவங்கள தைரியப்படுத்துங்கன்னு நம்ம ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணால் என்ன நடக்கும் தெரியுமா? ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்துக்கு என்ன பதில் வருது? அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் பாருங்கள். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 167வது பக்கத்தில், அப்பொழுது அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. அவங்க ஜெபிச்ச மாதிரி நடக்குதா? அற்புத அடையாளத்துக்காக ஜெபிச்சாங்க, நடக்குது பார்த்தீங்களா? அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது. செத்தவங்க உயிரோடு எழுப்பப்படுறாங்க, சப்பானிகள் நடக்கிறாங்க. அந்த உபத்திரவு காலத்தில் தான் பலத்த அற்புதங்கள் நடக்கிறது. இனிமேதான் இந்தியாவில் இயேசுவின் நாமத்தில் பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்க போகிறது. நீங்கள் வேணா பாருங்கள், இப்போ நடக்கிற அற்புதத்தை பார்த்து ஆச்சரியப்படுறோம்ல, இதை விட பெரிய அற்புதம் இனிமேதான் இந்தியாவில் நடக்க போகிறாரு. இயேசுவின் நாமத்தினாலே பலத்த அற்புத அடையாளங்கள் நடக்கும். அதான் வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தியம். ஜெபிக்க ஜெபிக்க நடக்கிற காரியம் பலத்த அற்புத அடையாளம் நடக்கும். அதான் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லை, அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது, இந்த சவுல் என்கிற வாலிபன் தான் சபையை உபத்திரப்படுத்தினான், துன்பப்படுத்தினான், கிறிஸ்தவங்களை அழிப்பேன் என்று எழும்பினான். இப்போ அவன் ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரனா மாறிட்டான். இந்தியாவில் நடக்கும். இன்றைக்கி சர்ச்சை அடிக்கிறவங்க, போதகர் அடிக்கிறவங்கெல்லாம் நாளைக்கு பைபிளோட ஊழியம் செய்வாங்க. அவங்க தான் தைரியமாக ஊழியம் செய்வாங்க, இயேசுவை பற்றி தைரியமாக அறிவிப்பாங்க, அவங்க எழும்புவாங்க. அது மாத்திரம் இல்லை, அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்தில் வாசித்தால், இந்த ஏரோது என்கிற ராஜா தன்னுடைய அதிகாரத்தை தப்பாக பயன்படுத்தினான். அந்த ஊழியர்களை அழிக்க, ஊழியர்களுடைய தலையை வெட்ட, யாக்கோபை கொலை செய்தான், பேதுருவை ஜெயிலில் போட்டான், தவறான காரியத்தை செய்தான், அநீதியாக செயல்பட்டான். என்ன நடந்தது பாருங்க? கர்த்தர் அவனை அடித்தார், அவன் புழுத்து செத்தான். அப்போஸ்தலர் நடபடிகள் 12:23 அந்த வசனம் இருக்கிறாரு. அதிகாரத்தில் இருவங்க தப்பு பண்ணால் தேவன் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். கவனமாக இருக்கணும். அநீதியாக செயல்படக்கூடாது, நீதியாக செயல்படணும். கிறிஸ்தவங்க தப்புன்னா தண்டனை கொடுக்கணும். தப்புன்றவங்க யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியதான். சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கும் மக்களுக்கு நன்மை செய்கிறதற்கும் அவங்களுக்கு தண்டனை கொடுத்தா தேவன் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார். நீதி உள்ள நியாயாதிபதி. ஏரோது புழுத்து செத்து போயிட்டான்னு சொல்லப்பட்டு இருக்கிறாரு. இது மாதிரி பைபிளில் இருக்க எல்லாமே உபத்திரவம், அதுக்காக ஜெபம், இந்த ஜெபத்தினால என்ன நடக்கும் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இந்த நாட்களில் சபைகள், தேவ பிள்ளைகள், ஊழியர்கள் ஜெபத்தை அதிகப்படுத்துங்க. நீங்கள் முழங்காலில் நில்லுங்க, சபையை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. இரவெல்லாம் ஜெபிச்சாங்கல்ல அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில், அந்த ஜெபத்தில் பழக்குவீங்க. அப்போ ஜெபிக்க 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 தேசத்தில் நன்மை உண்டாகும். நம்ம ஜெபத்தினால கொள்ள நோய் தடுக்கப்பட்டிருக்குது. நம்ம ஜெபத்தினால இன்னும் வறுமை, இந்த காரியம் தடுக்கப்படும், பஞ்சம் தடுக்கப்படும். நம்ம ஜெபத்தினால இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம ஜெபத்தினால நம்ம தேசத்தை அது மாதிரி ஏழைகளாகவே இருக்கட்டும் நினைக்கிறவங்களுடைய திட்டங்களை மாற்றி எல்லா மக்களும் வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம தேசத்துக்கு அப்படி தானே ஜெபிக்கிறோம். எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், எல்லாரும் உயர்த்தப்படணும்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம தேசத்துக்காக ஜெபிக்க ஜெபிக்க தேசத்தில் சுபிட்சம் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். அதுக்காக நம்ம பைபிளில் சொல்லப்பட்ட மாதிரி நம்ம ஜெபிக்கணும். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாமா? முழங்கால் படியிட்டு இவைகளை